ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாலிப்போசை. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஜெல்லி மிட்டாய். 90s கிட்ஸோட ஃபேவரட் ரெசிபி ஜெல்லி மிட்டாய் தான் பார்க்க போகிறோம். சூப்பரான ஜெல்லி மிட்டாய். இதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏதாவது ஒரு கப்பில் இந்த மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஜெலட்டின் சேர்க்குறேன். உங்களுக்கு ஜெலட்டின் சேர்க்க விருப்பம் இல்லை, நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா அகர் சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 கப் வந்து வாட்டர் சேர்க்குறேன். இது நல்லா கலந்து விட்டுருங்க. இது போல் கட்டி இல்லாமல் நல்லா கலந்துட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷம் ஓரமாக வச்சிடலாம். இதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஒரு பாத்திரத்தில் 200 கிராம் வந்து சுகர் சேர்த்துக்கிறேன். அதாவது 1 கப்பு சுகர். இதில் 1/2 கப் வந்து வாட்டர் சேர்த்துக்கிறேன். சுகர் நல்லா டிசால்வ் ஆகட்டும். சுகர் நல்லா டிசால்வ் ஆகி இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நல்ல பெரிய பெரிய பபிள்ஸாக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சுகர் சிரப்பை ஆட் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து எடுக்க வரணும், தண்ணியில் வந்து கலையக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி எடுக்க வந்திருக்கு. இது ஒரு பால் மாதிரி நல்லா ஷேப் பண்ணுறேன். ஷேப் பண்ண முடியுது. ஸோ இதான் வந்து கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் நல்ல ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த ஜெலட்டினை வந்து இதை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும். ஜெலட்டின் நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா இந்த சுகர் பாகோட வந்து கலக்கணும். நல்லா 1லேருந்து 1.5 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வந்து கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து கரண்டிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா த்ரெட்டு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் கொஞ்சமாக விட ஆரம்பிக்கும். இப்படி இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பை அணைச்சிட்டு இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதை வந்து நான் 3 போர்ஷனாக பிரிச்சுக்கிறேன். 3 கலர் ஆட் பண்ண போகிறதுனால. கலர் வந்து ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிஷன் கிடையாது, உங்களோட விருப்பம்தான். இப்போ கலர் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட் நான் வந்து ஒரு பிங்க் கலர் சேர்க்குறேன். இதை நல்லா கலந்து விட்டுடலாம், எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு. எசன்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை எசன்ஸ் வேணாம், கலர் வேணாம் அப்படின்னா நீங்கள் இதை ஒரே இதாக கூட வச்சு ஒரே ஒரு பாத்திரத்தில் ஒரு பிளேட்டில் எல்லையாவது நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஒன்றில் எல்லோ கலர் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுடலாம். பைனாப்பிள் ஃப்ளேவர் இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் க்ரீன் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த மிக்சரை வந்து நம்ம ஒரு சிலிக்கான் மோல்டு இருந்தால் அதில் ஊற்றிக்கலாம். அப்படி சிலிக்கான் மோல்டு உங்கள்கிட்ட வீட்டில் இல்லைனா பிளேட்டு இல்லைனா கிணத்துல ஊற்றிக்கலாம். இப்போ நான் வந்து ஐஸ் ட்ரே எடுத்திருக்கேன். அதில் வந்து ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஊற்றிக்கலாம். இப்போ இது போல் ரெடி பண்ணியாச்சு. இது வந்து கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். ஒரு 2 hours போல், 2 to 3 hours வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நல்லா ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா வந்து செட் ஆகிடுச்சு. இதை எடுத்துக்கலாம். இதை எடுக்கும் பொழுது ஏதாவது ஷார்ப் எட்ஜஸ் உள்ளதை வச்சு லைட்டாக அப்படி எடுத்து கொடுத்தோம்னாவே எடுத்துகிட்டு வந்துடும். ஏன்னா நம்ம வந்து லைட்டாக க்ரீஸ் பண்ணியிருக்கோம் ஆயில் வச்சு, அதனால் ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடும். இங்கே பாருங்கள். இதே போல் மீதி இருக்கிறதையும் எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக எடுத்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து சுகரில் கோட் பண்ணிக்கலாம். அந்த பிளேட்டில் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். இது போல் சுகரில் கோட் பண்ணிக்கலாம். சுகர் கோட் பண்ணால் ஜெல்லி மிட்டாய்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஈஸியான ரெசிப்பியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒரு 10 நிமிஷத்து வேலை தான், அதுக்கு மேலே நமக்கு வேலையே கிடையாது. இது ஒரு பாக்ஸில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வேணுங்கிறப்ப எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.